காலையிலே பார்த்திங்கன்னா எழுந்து ஒரு 9 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு நம்ம ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. இட்லி தான்ப்பா. இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆட்டோக்காரர் தான் நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு விடுவார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் ஐலாண்டும் அதுக்கப்புறம் நார்த் பே ஐலாண்டு, இது 2 ஐலாண்டை சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு முன்னாடியே போய் அது புக் பண்ணிடணும். டைமிங் போயிட்டு புக் பண்ணணும். அதனால் கிளம்பி போயிட்டோம்ப்பா. போயிட்டு அந்த இடத்துல அந்த ஐலாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ரைடு தான் இருந்தது. அதனால் தேவையான ரைடு எல்லாத்தையும் புக் பண்ணி வச்சுட்டு கிளம்பி போகலான்னு போகும்போது பசங்க கேப்பு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஷார்ட்ஸு இதெல்லாம் தேவைன்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போட்டில் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் ஏறணும். கிளம்பி போயிட்டு போட்டில் ஏறியாச்சு. இது ட்ராவல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐலாண்ட் போகணும். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவலு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. கிளம்பி போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மான் தான்ப்பா இருந்தது. மானுன்னு பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தா பயப்படாது. அது பாட்டுக்கு அது இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், அந்த இடம் சுற்றி பார்க்குறவங்க பார்க்கலாம். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம பேராஷூட் ரைடு போடுறோங்க. இந்த ஐலாண்டு வர்றதுக்கு முன்னாடியே பசங்க 2 பேர் புக் பண்ணியிருந்தோம். அவங்க கூட்டிகிட்டு போயாச்சு. பேராஷூட்டு இது 2 பேரும் இந்த ரைடை முடிச்சுட்டு டேரெக்டாக அந்த ஐலாண்டுக்கு வந்தாச்சு. இது எப்படின்னா நம்ம கடல்லே நடுவுலே நின்று பேராஷூட்டை இந்த ரைடு முடிச்சிருவாங்க. இந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வந்து இங்கே கொஞ்சம் தான்ப்பா இருந்தது சுற்றி பார்க்க. இது சுனாமி இந்த இடத்த ஃபுல்லாகவே பாதிச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் சுற்றி பார்க்குறவங்க பார்க்கலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தேவையான அளவு சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி இன்னொரு ஐலாண்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னொரு ஐலாண்டுக்கு கிளம்பி போனால் இங்கே தான்ப்பா எல்லா ரைடுமே இருந்தது. கிளம்பி போயிட்டு ரைடு தான் ஃபஸ்ட்டு. இது ஸ்கூபா டைவு. இது பசங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு தான் பார்த்துக்கோங்க. இதுதான் போவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே புக் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம்ப்பா. ஆனால் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கூட. 3000 3500 3000க்கு மேலே தான் இருந்ததே. சரின்ட்டு அது எல்லாத்தையும் முடிக்கவே 3 மணி ஆகிடுச்சு. பசின்னா பசி, அவ்வளோ பசி. சரின்ட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நம்ம ஏறின இடத்துலே மறுபடியும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. சாயந்தரம் வரும்போது தான் இந்த ரைடு ரைடுன்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம்.